Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 181. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த வைப்பர் பைய கடவுள்னு சொல்லி சுத்திட்டு இருந்தவனே அந்த சி பிரிசம் ஸ்டோனை யூஸ் பண்ணி ஒரே போட்டான்ல அப்படியே வாயில ரத்தத்தோட பேன்னு கிடந்தான். உடனே ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. என்னன்னா ஒரு பெரியவர் சின்ன பசங்க கிட்ட கதை சொல்றாரு. 800 வருஷத்துக்கு முன்னாடி ஷண்டோராஸ் தான் வரலாற்றையே செதுக்குனவங்க, அதுவும் பானகிளிஃப்ங்கிற ஒரு வேர்ட்ஸ்ல. இப்ப இவங்க இடம் இவங்க வரலாறை காப்பாத்த ஏகப்பட்ட பேர் சண்டை போட்டு செத்து போயிட்டாங்க. இப்படி அந்த பெரியவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களே அந்த சின்ன பசங்க, அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம வைப்பரும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் தான். அவரு கதையை சொல்லும் போதே அவனுக்கு கொல்ல வெறி ஆயிருச்சு. ஆமா, அவங்க லேண்டையே ஸ்கைபியன்ஸ் அடிச்சு புடிங்கிட்டாங்க. திருப்பி வேணும்னு சொன்னவங்க எல்லாத்தையுமே கொல்றாங்க. அதனால பயலுங்க அந்த வயசுலயே பயங்கரமா வெறி ஆயிட்டானுங்க. அப்பரியாடு வந்து நம்மளோட இடம், அந்த இடத்துல தான் நம்மளோட வரலாறே புதஞ்சிருக்கு. அதனால உயிரே போனாலும் சரி அந்த இடத்தை விட்டு கொடுக்கவே கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அன்னைக்கு வெறியாகி போராட ஆரம்பிச்சவனுங்க தான் இன்னைக்கு வரைக்கும் நின்னு போராடி செத்து போயிருக்கானுங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப காட்டுறாங்க. ஒரு வழியா வைப்பர் அடிச்ச அடியில அவனுக்கு வாய் வெத்தலை பாக்க போட்டுருச்சு. அவ்வளவுதான், இனி பஞ்சாயத்து ஓவருங்கிற மாதிரி முடிவே பண்ணிட்டாங்க. சார் ரைட் நைட்டு ரோபினியும் ஸ்கை நைட்டையும் போய் பார்த்தா ரெண்டு பேத்துக்கிட்டயுமே எந்த ஒரு அசையும் இல்ல. ஏந்திரிங்கன்னு எழுப்பி விட்டுட்டு இருக்கும் போது டப்புன்னு லைட்னிங் அடிக்கும். என்ன ஆச்சுன்னு எல்லாம் ஷாக் ஆவாங்க. வைப்பரு கொஞ்சம் காண்டாவான். அந்த எனரு பாடியில இருந்து தான் லைட்னிங் வெளியே அடிச்சிட்டு இருக்குது. ஐயோ, அப்ப இவன் இன்னும் சாகலையான்னு சம பீதி. ஆக்சுவலா எனரு அவனுக்கே அவன் ஷாக் கொடுத்து அவனோட ஹார்ட்டை பம்ப் பண்ண வச்சு உயிரோட வந்திருக்கான். அது எப்படி செத்து போனவன் அவனுக்கே ஷாக் கொடுப்பான்? ஆனா எப்படியோ கொடுத்து வந்துட்டான். அப்ப வைப்பரோட மூஞ்ச பாக்கணுமே. இவ்வளவு நேரமா சாதிச்சிட்டோன்னு நினைச்சிட்டு இருந்தவன் மறுபடியும் வந்துட்டானா இனிமேட்டு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அங்கேயே மண்டி போட்டுருவான். அவன் பார்த்துட்டு என்னமா கண்ணு பயந்துட்டியாம்பா. ஜோரோக்கே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் என்னடானா அங்க வைப்பரை மாட்டிட்டு இருப்பான். என்ன தம்பி, நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னல, எங்க கேட்டேன்பா. அங்க வைப்பரால அதுக்கு மேல முடியல, அப்படியே கீழே படுத்து பயங்கரமா முக்கிட்டு இருப்பானா. என்னப்பா வாரியரு, முடியலையா? முக்கிட்டு இருக்கேன்பானா. வைப்பர் அப்பவும் கெத்தா, என் பேரை சொல்றதுக்கெல்லாம் உனக்கு தகுதியே இல்ல. 800 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே சாண்டியன் வாரியர்ஸ் எல்லாம் சிட்டி காண்டியே போராடிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் அவங்க வம்சாவளியில வந்தவங்கடா. அப்படி இப்படின்னு அவங்க வாரியரா சொல்லிட்டு இருக்க கிரேட் கல்ஹராவை பத்தி எல்லாம் சொல்லுவான். ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்லிட்டான். என்ன ஆனாலும் நான் கடைசி மூச்சு வரைக்கும் போராடுவேன், என் வழியில குறுக்க வராதேன்பா. அவன் சும்மா விடுவானா? கையில இருக்க கம்பியை சுத்தி கால்ல ஒரே அடி, அப்படியே தெரிச்சடிச்சு போய் விழுவான். எனருக்கே தெரியுது இந்த வைப்பர் பையன் இவனை லாக் பண்ணிட்டான்னு. ஆனா அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான்ல. சி பிரிசம் ஸ்டோன் எல்லாம் யூஸ் பண்ணிருக்க, கேவலமா இல்ல. இதுல வேற அந்த ரிஜெக்டைலையும் யூஸ் பண்ணிருக்கான். அதை யூஸ் பண்றதும் ஒண்ணு, சூசைட் பண்ணிக்கிறதும் ஒண்ணு. ஏன்னா ஆர்டினரி பர்சனால எல்லாம் அதை தாங்கவே முடியாது. ஆனா வைப்பர் அதை 2 டைம் யூஸ் பண்ணியும் இப்ப மறுபடியும் எந்திரிச்சு நிக்கிறான்னா அதெல்லாம் சின்ன விஷயமே கிடையாது. சரி, என்னவா இருந்தாலும் எனக்கு ஈக்குவலாலாம் உன்னால சண்டை போட முடியாதுன்னு சொல்லி அப்படியே லைட்னிங்க உருவாக்குவான். அப்ப முதுகுக்கு பின்னாடி இருக்கே ட்ரம் மாதிரி ஒண்ணு, அதை அப்படியே லைட்னிங் பேர்டா மாத்துவான். அதுக்கு பேரு தான் ஹினோ. அது 300 வோல்ட் ஆமா. அந்த பேர்டை வச்சு டைரக்டா வைப்பர் அடிப்பான். அவ்வளவுதான், அவனால வலி தாங்க முடியாம கதறுவான். அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு. அந்த டைம் ஜோரோ என்ன பண்ணுவான், அந்த வைப்பர் கால்ல மாட்டிருந்தானே ஸ்கேட்டிங் போர்டு மாதிரி, அதுலதான் சி பிரிசம் ஸ்டோன் இருக்கு. அது ஆக்சுவலா வைப்பர் அந்த எனரு கால்ல அடிக்கும் போது உடஞ்சு வந்திருக்கும். அதை எடுத்துக்கிட்டு நேரா எனரு அட்டாக் பண்ண போவான். என்னப்பா நீயும் இப்படி இருக்கியம்பா, ஒன்னு கொல்லணும் இல்ல கொல்லப்படணும், நான் எதுக்கா இருந்தாலும் தயாரா இருக்கேன்னு வெறியோட அட்டாக் பண்ண வருவானா. சரி ரைட்டு, உன் விதியை யாரால மாத்த முடியும்னு கிட்டன்னு சொல்லுவான். உடனே சீட்டா மாதிரியே எலக்ட்ரிசிட்டி பாஞ்சு வந்து ஒரே கவு. சோரோவால முடியாம கதறுவான். இது எல்லாத்தையுமே நம்ம நமி லைவா பார்த்துட்டு பீதியில இருப்பான். அவ்வளவுதான், இப்ப சண்டை போட்டுட்டு இருந்த வைப்பரும் ஜோரோவும் கரிய போய் கீழே கிடக்குறாங்க. இப்போதைக்கு பெஸ்டா நின்னு சண்டை போடுறதுக்குன்னு யாருமே இல்ல. நமிக்கு உள்ளுக்குள்ள அள்ளு விட்டுட்டு இருக்கும். ஏன்னா ஜோரோவையே மட்ட பண்ணிட்டானா இவளுக்கு எப்படி இருக்கும். அப்படியே திரும்பி ஒரு லுக்கு மட்டும் தான் விடுவான். அப்பவே அவ கண்ணுல மரண பீதி வந்துருச்சு. அவ்வளவுதான், முடிவே பண்ணிட்டா, இன்னையோட நம்ம காலி. போய் ஒரு பால் பாக்கெட்டை வாங்கி நம்ம வாலியே நம்ம பால் ஊத்திக்க வேண்டியதான்னு அப்படியே பொறுமையா அவ பக்கத்துல வருவானா. ஐயோ வர்றானேன்னு லுக்கு விடுவா. அந்த டைம் அவனுக்கு பின்னாடி வைப்பர் பையன் எந்திரிச்சு நின்னுட்டு இருப்பான். இவ்வளவு அடிபட்டு கருகினாலுமே அவன் சண்டைக்கு ரெடியா இருக்கான். எனரு பார்த்துட்டு ஏன்டா எந்திரிச்ச கொய்யால, அப்படியே செத்து போக வேண்டியதானேம்மா. அட, அவன் பாட்டுக்கு படுத்திருந்தானா அப்படியே உயிர் போயிருக்கும். இப்ப மறுபடியும் வந்து சண்டை போட்டா வலிக்கும் இல்ல, எதுக்கு இந்த வேண்டாத வேலை? சாண்டியன்ஸ் எல்லாம் அவங்க ஹோம்லேண்ட காப்பாத்த பல வருஷமா போராடிட்டு இருக்காங்கன்னு சொன்னில, அது 400 800, ஆனா நீ மட்டும் தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேம்மா. ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லையாமா. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இது ப்ளூ சீல போய் விழ போகுது, எதுக்கு தேவையில்லாத இந்த சண்டைங்கிற மாதிரி கேட்பான். அது அவனுக்கு செமையா வெறியாகும். அப்படியே கஷ்டப்பட்டு முன்னாடி நடந்து வருவானா. நமியால நம்பவே முடியல. ஏன்னா இவனை எவனாலையுமே தோக்கடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த நிலைமையில அவன் என்ன பண்ண போறான்னு. ஆமா, இப்ப எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு எந்திரிச்சான்னு கேட்டா, என் முன்னோர்களுக்காண்டி நான் சண்டை போட போறேன்மா. அப்ப அவன் உடம்ப காட்டுறாங்க, அப்படியே கருகி புகையா மேல வரும். அப்படியே விழுந்தா கூட அவன் செத்துதான் போவான். ஆனாலுமே அவன் கிவ் அப் பண்ற மாதிரி இல்ல. சார் ரைட்டு, நீ கான்சியஸ்ல கூட இல்ல, பட் இருந்தாலுமே வாய் பேசுற, பரவாயில்ல, உன்னை நான் காலி பண்ணிடுறேன்னு அவனோட தண்டர் பவர் எடுத்துட்டு இருப்பானா. நமிக்கு இங்க அள்ளு விடும். ஆஹா, இதுக்கப்புறம் இவன் அடிச்சானா அவன் மொத்தமா காலி ஆயிருவானு. ஏன்னா அவன் கண்ணுல அந்த கருவிலியே இல்ல, மொத்தமா
வெள்ளையாதான் இருக்கு. அப்ப இந்த எனரு மேல இருந்து மொத்தமா லைட்னிங் எடுத்து தோர்னு சொல்லி லைட்னிங்க மொத்தமா அவன் மேல இறக்குவான். அவ்வளவுதான், அந்த இடத்துல பயங்கரமான பிளாஸ்ட். அதுக்கப்புறம் காட்டுறாங்க பெரிய பள்ளம், ஆளு எங்கேயுமே இல்ல, காத்தோட காத்தா கரைஞ்சிட்டான் போல. நமி எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீதியில இருப்பாளா. அந்த டைம் பின்னாடி வந்து நின்னுட்டு, இந்தாமா கண்ணு, இனி நீ மட்டும் தான் மிச்சம் இருக்க, எப்படி போலாமான்னு கேப்பான். எது மிச்சமானு அப்படியே வீதியில திரும்பி உட்காருவா. அவ மூஞ்ச பார்க்கணுமே, வேர்த்து ஊத்திட்டு இருக்கும். கன்ஃபார்மே பண்ணிட்டா இன்னைக்கு நம்மள காடா ஃப்ரை காக்கா ஃப்ரை ஆக்க போறான்னு. சுத்தி இருக்க எல்லாத்தையுமே காட்டுறாங்க, யாருமே கான்சியஸ்ல இல்ல, அத்தனை பேருமே பேன்னு கிடப்பாங்க. நம்மள காப்பாத்த யாருமே இல்லையா? ஐயோ, இப்படியே போச்சுன்னா சங்குதான்னு வேற வழி இல்லாம அப்படியே ஒரு அந்தர்பல்ட்டி. கடவுளே, நீங்க உருவாக்குற அந்த புது உலகத்துக்கு நான் உங்க கூட வர்றேன், என்னையும் உங்களோட சேர்த்திக்கிறீங்களா ப்ளீச்சும்பா. அவன் அப்படியே லுக்கு விடுவான். சேர்த்திக்க மாட்டீங்களான்னு அப்படியே பீதி ஆகுறதோட அவன் அப்படியே கருகி போய் பேன்னு கிடப்பானா. அப்ப அவனுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக். சின்ன வயசுல அவனை ஒரு பெரியவர் கூப்பிட்டு, நீ கல்கரா வாரியரோட வம்சத்தை சேர்ந்தவன், அதனால உங்ககிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்றேன்னு முக்கியமா ஒரு மேட்டர் சொல்லுவாரு. என்னன்னா, அவங்க ஹோம்லேண்ட திருப்பி எடுத்தாகணுங்கிறது ஒரு மெயின் ரீசன் தான், ஏன்னா அவங்க வாழ்ந்த இடம். ஆனா இன்னொரு ரீசனும் இருக்காமா. அந்த ஒரு ரீசன் தான் கல்கராக்கே ஒரு பெரிய ஏமாற்றமா இருந்துச்சு. அது என்னன்னு அவர் சொல்ல ஆரம்பிப்பாரு. ஆனா என்னன்னு சொல்லி முழுசா சொல்ல மாட்டாங்க. அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து இப்ப தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பான். அப்படின்னா அவன் இன்னும் சாகல. அந்த டைம் நமி அவனை அப்படியே புடிச்சு பாப்பா. உடனே என்னரோ என்ன இன்னும் வரலையான்னு கேப்பான். இதோ வந்துட்டேன்னு வேவர் எடுத்துக்கிட்டு சும்மா சல்லுன்னு வருவா. அப்படின்னா அவன் இவளை சேர்த்திக்கிட்டான். நல்ல வேலை நமி தப்பிச்சா. இந்த வேவர்லாம் தேவையான்னு கேப்பான். ஏன் எடுத்துக்க கூடாதான்னு கேப்பா. நம்ம போற இடத்துக்கு இதெல்லாம் தேவையில்லை மண்டு, அப்படி உனக்கு தேவைன்னா எடுத்துட்டு வா, ஒன்னும் பஞ்சாயத்து இல்லாட்டி அவன் பாட்டுக்கு போவான். நன்றி நன்றி மிக்க நன்றின்ட்டு அப்படியே அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவாளா. அந்த டைம் பின்னாடி கறி கிடக்கிற நம்மளுக்கு எல்லாத்தையுமே பாப்பா. ரொம்பவும் கவலையா இருக்கும். அவன் திரும்பி பார்க்காமயே சொல்லிடுவான், என்னம்மா அவங்கள பார்த்தா கவலையா இருக்கான்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்பா. அட ரொம்ப எல்லாம் நடிகாத, பச்சையா தெரியுது, அவனுங்க எல்லாம் லூசு பயலுக, கடவுளோட பவர் என்னன்னு தெரியாம விளையாண்டு போட்டானுங்க, அதான் இவ்வளவு பஞ்சாயத்து. உன்ன மாதிரி அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு நடந்திருந்தாங்கன்னா இப்படி கறி இருப்பாங்களா? தேவையில்லை. இப்பதான் அவனுக்கே புரியுது, பயத்தை வச்செல்லாம் மைண்ட கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு. ஏன்னா அதாலையும் சில பஞ்சாயத்தெல்லாம் வருது இல்ல. கரெக்ட் தானேம்பா. அவளும் ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் பீதியிலேயே கூட போவா. ஏன்னா தப்பு அப்படி இல்ல இப்படி இல்லன்னு ஏதாச்சும் சொன்னானா அடுத்த செகண்ட் மண்டையில லைட்னிங் இறங்கும். தேவையா இது? அப்படியே கூடவே போவா. அந்த டைம் மைண்டுக்குள்ள பல கால்குலேஷன். என்னன்னா, எப்படி இவங்கிட்ட இருந்து தப்பிச்செல்லாம் அவளால எஸ்கேப் ஆகி ஓட முடியாது. எங்க ஒன்னாலும் இவன் வெட்டி அடிப்பான். அது வரைக்கும் வேற வழியில இவ ஒபே பண்ணியே தான் ஆகணும். கண்டிப்பா எஸ்கேப் ஆக ஒரு சின்ன சான்ஸ் ஆச்சு கிடைக்கும். அந்த கேப்பை யூஸ் பண்ணி தெரிச்சிட வேண்டிதான், இல்லன்னா நம்மள கிரில்டு சிக்கன் ஆக்கிடுவான்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே அவனை ஃபாலோ பண்ணி போவாளா. அவன் ஏதோ ஒரு பெரிய குகை மாதிரி ஒரு இடத்துக்குள்ள கூட்டு போவான். என்ன இடம் இது, வித்தியாசமா இருக்கேன்னு அவன் பக்கத்துல போய் பேச போவா. அவன் தெளிவா வாயை மூடிட்டு ஃபாலோ மட்டும் பண்ணு, வேற எதுவும் பேசாதன்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். ஓபன் ஸ்பேஸ்னா அடிச்சு போறண்டு எஸ்கேப் ஆகலாம். ஆனா இந்த மாதிரி ஏரியால இருந்து எப்படி எஸ்கேப் ஆறது? அதனால வாசலை பார்த்துக்கிட்டே அப்படியே உள்ள வருவா. எப்படா தப்பிக்கலான்னு. அப்ப உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு பிரம்மாண்டமா பாப்பா. என்னடான்னு அப்படியே கிட்டக்க போய் பார்த்தா அது ஒரு பயங்கரமான கப்பல். அத காமிச்சு எப்படி சூப்பரா இருக்குதா, இந்த உலகத்திலேயே இந்த மாதிரி கப்பல் இந்த ஒண்ணு மட்டும் தான் இருக்குதாமா. அதுவும் இந்த கப்பலை இவனால மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படின்னா லைட்னிங்க வச்சு. ஆத்தாடி, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? நீங்கப்பா, நீ சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கெல்லாம் இதுல ஒண்ணும் இல்ல, எல்லாம் நேச்சர் தாமா. ஆக்சுவலா இவன் லைட்னிங்க யூஸ் பண்ணும்போது அந்த கப்பல்ல இருக்க மெட்டீரியல் இவன் பவரை எனர்ஜியா டிரான்ஸ்ஃபர் பண்ணும். மெட்டீரியல் எனர்ஜியா டிரான்ஸ்ஃபர் பண்ணுதா? அப்படி என்ன மெட்டீரியல்னு அப்படியே வாய பழுதுகிட்டு மேல பாப்பா. பார்த்தா அது கோல்டு. இந்த தீவுல இருக்க மக்கள் எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க சாகறதுக்கு முன்னாடி இந்த அதிசயமான பிளையிங் கப்பலை பார்த்துட்டு தான் சாக போறாங்களாமா. இத சொல்லி விழுந்து விழுந்து சிரிப்பானா. நமியால நம்ப முடியல, எது இந்த கப்பல் பறக்குமான்னு. இல்ல பஞ்சாயத்து என்னன்னா, இந்த கப்பல் மட்டும் பறந்துச்சுன்னா இவளால எப்படி எஸ்கேப் ஆக முடியும்? ஐயோ, தொக்கா வந்து மாட்டிட்டோமோன்னு அப்புறம் தான் அவளுக்கே புரியுது. அப்ப அந்த கப்பலை சுத்தி சுத்தி காட்டுறாங்க. ஏகப்பட்ட விஷயத்த கோல்ட வச்சுதான் பண்ணிருப்பான். இந்த கப்பல் தான் ஆர்க் மேக்சிம். இதை யூஸ் பண்ணி எங்க வேணாலும் போலாம். ஒரு முடிவில்லாத லேண்டு, ஒரு முடிவில்லாத வர்த்து, எப்படி மாசான்னு சொல்லி வில்லத்தனமா சிரிப்பான். அப்படி அவன் குபீர் குபீர்னு சிரிக்கிறதுல இங்க நமிக்கு பகீர் பகீர்னு ஆகும். ஏன்னா அவளுக்கு இப்ப தப்பிக்கவும் வாய்ப்பு இல்ல, இவளை காப்பாத்தவும் ஆள் இல்ல. அப்படியே கட் பண்ணி அந்த நோலா பாம்பை காட்டுறாங்க. அதுவும் இன்னும் சாகல. என்னதான் அந்த கடவுள் லைட்டிங் வச்சு அடிக்கிறானோ தெரியல. அவன் எவ்வளவு அடிச்சாலும் எவனும் சாக மாட்டேங்கிறான். அது என்னடான்னா கருகி போய் பேன்னு நின்னுட்டு இருக்கும். அப்போ உள்ளுக்குள்ள ஏதோ குத்துற சவுண்டு. கண்ணை மூடி திறக்கும். அதுலதான் நம்மளும் நின்னுட்டு இருப்பாங்க. யாரு? லூஃபியும் ஐசாவும். அவங்களுக்கு அந்த லைட்னிங்கால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல போல. அந்த பாம்போட கண்ணை குத்துவான். உடனே கண்ணுல தண்ணி நிரம்புமா. அதுல ஜாலியா நின்னு விளையாண்டுட்டு அப்படியே மேலே ஏறி போய் ஒரு குத்து ஊத்துவான். வாய பழக்கம். உள்ளுக்குள்ள இருந்து 3 பேருமே பொத்துன்னு வந்து விழுவாங்க. லூஃபி, ஐசா, அப்புறம் அந்த பியர் பேர்டு. சோ ஒரு வழியா சேஃப்டியா அதோட வாய்க்குள்ள இருந்து எஸ்கேப் ஆயாச்சு. அப்ப ஐசா இந்த இடத்தை பார்த்துட்டு அசந்துருவா. ஏன்னா கல்லு வச்சு இருக்குன்னா இந்த இடம் தான் இவங்க தேடிட்டு இருந்த இடம்னு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க லூஃபி கத்திட்டு மேல ஓடுவான். ஏன் இப்ப கத்திட்டு மேல ஓடுறான்? எதையாச்சும் பார்த்துட்டானான்னு ஃபாலோ பண்ணி பின்னாடியே போவா. நம்மள யாருமே கண்டுக்கலையேன்னு அந்த பியர் பேர்டு முக்கிட்டு இருக்கும். மேல போய் நின்னவன் ஏதோ பெருசா பண்ண போறான்னு பார்த்தா கிறுக்கு பையன் நம்ம சாதிச்சிட்டோம், எப்படியோ வெளியே வந்துட்டோம்னு சொல்லி தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் சுத்தி முத்தி பார்த்துட்டு
சொல்லிட்டு ஆமா இப்ப நம்ம எங்க இருக்கோம், கோல்டு பெல் இருக்குன்னு சொன்ன இடம் இதானு சந்தோஷமா கேட்பான். ஐசா சோகமா இதுதான் எங்க ஹோம்லேண்டும்பா. பரவாயில்லையம்மா இடம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி பார்ப்பான். அப்ப அங்க இடையில ஒரு பெரிய ஓட்டை, அது வேற எந்த ஓட்டையும் இல்ல, லைட்னிங்க வச்சு வைப்பர் அடிச்சானே அந்த ஓட்டை தான். உடனே மேல இருந்து அப்படியே குச்சி குடு குடு குடுன்னு ஓடுவான். அட எருமை நில்லுடா, நானும் உடனே படியட்ல இறங்கி ஓடுவா. அப்படி நம்மளால அடிச்சு புடிச்சு போய் பார்த்தா ஜோரோ அங்க கறி கிடப்பானா. என்னாச்சு ஜோரோ, ஏந்திரி ஏந்திரின்னு எவ்வளவோ எழுப்பி விட்டு பார்ப்பான். அவங்கிட்ட எந்த ஒரு அசைவுமே இல்ல. சுத்தி பார்த்தா அங்க எல்லாருமே கருகி போய் கிடப்பாங்க. நமிய காணோம். எங்கடா நமி, எங்க நமின்னு கேட்டுட்டு இருப்பான். இங்க அந்த ஐசா புள்ள வைப்பரை பார்த்து தேம்பி தேம்பி அழுவா. ஏன்னா அவனையுமே பொளந்து வச்சிருக்காங்கல்ல. லூஃபிக்கே ஒரு செகண்ட் ஷாக் ஆகும். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு இவன் செம ஸ்ட்ராங், இவனையே அடிச்சு போட்டிருக்காங்கன்னா இது யாரு பார்த்த வேலைன்னு கேட்பான். உடனே ஐசா அழுதுகிட்டே இத பண்ணது எனரு, அவன் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும், வேற யாரு பண்ணுவான்னு மேல ஏற ட்ரை பண்ணுவா. அவளால முடியல. உடனே லூஃபி மேல புடிச்ச தூக்கி யார் அந்த கடவுள்னு சொல்றாங்களே அவனானே கேட்பான். அவனே தான்பா. அவன் அந்த பாம்போட வாய்க்குள்ள இருந்தால அந்த டைம் அவளோட மந்த்ரா ஒர்க் ஆகலையாமா. அதனாலேயே அவளுக்கு வெளியில என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதுவுமே சரியா தெரியல. அப்பங்கும் போது ரோபின் அப்படியே லைட்டா முணங்குவா. ரோபின் அவகிட்ட அடிச்சு புரண்டு போய் என்னாச்சுன்னு விசாரிப்பான். இந்த மாதிரி நேவிகேட்டர் அவன் கூட்டு போயிட்டான்னு சொல்லி முடியாம முக்கிக்கிட்டே பேசுவா. யார் அந்த கடவுள்னு சொல்றாளா, எங்க கூட்டு போனா என்னன்னு விசாரிப்பான். அதெல்லாம் அவளுக்கு தெரியல. ஆனா முக்கியமான விஷயம் இப்ப அது இல்லையே, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஸ்கைப்பியாவே அழிய போதும்பா. அந்த குட்டி பொண்ணு எங்க ஐலாண்டும் அழிய போதான ஒண்ணு. ஆமா அவன் எல்லாத்தையுமே அழிக்க போறான்பா. மெயினா அந்த ஸ்கைல இருக்க எல்லாத்தையுமே கிரவுண்டுக்கு கொண்டு போறானாமா. அப்ப ஐசா அவங்க கிராமத்தை யோசிச்சு பாப்பா. எல்லாருமே அவ்வளவு ஜாலியா நிம்மதியா இருக்காங்க, அது எல்லாத்தையுமே கெடுக்க போறான்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுவா. அப்பதான் நம்ம லூஃபி சூப்பரா ஒரு விஷயத்தை யோசிப்பான். என்னன்னா இப்ப அவன் எங்க இருக்கான்னு தேடி போக முடியாது, ஆனா கண்டிப்பா அவன் அந்த கோல்டன் பெல்ல தேடி வருவான்ல. அப்ப அங்க போனா அவனை புடிச்சிடலாம்பா. ரோபின் அதுவும் கரெக்ட் தான், ஆனா அங்க மட்டும் நீ அவனை வச்சு மிஸ் பண்ணிட்டீன்னா ஆனா அதுக்கப்புறம் எதையுமே திருப்பி சரி பண்ண முடியாதும்பா. அந்த டைம் ஐசா பொண்ணு ஒரு கவலையும் இல்ல, இப்ப இந்த ஐலாண்ட்ல எனக்கு 2 வாய்ஸ் கேக்குது, அதுவும் என்னால அது எங்க மூவ் ஆயிட்டு இருக்குதுன்னு சொல்ல முடியும்னு வேற சொல்லுவா. அது வேற யாரு வாய்ஸும் இல்ல, நமி எனரு வாய்ஸ். அந்த டைம் நம்மால சும்மா கேத்தா என்னங்க கூட்டு போன்னு வெறியோட சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு மூடிக்கிறாங்க.